ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஸ்ரீமாம் மீடியா. இன்றைக்கி வீடியோவில் நம்ம வீட்டிலையே நேச்சுரலாக எப்படி செம்பருத்தி பூ பொடி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஹோம் ரெமிடிஸ் வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். செம்பருத்தி செடியில் அதோட பூக்கள் மட்டும் இல்லைங்க, அதோட பூ, இலை, வேர் எல்லாத்துலேயுமே மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது. அதனால தான் இதை அப்போவே சித்தர்கள் தங்க புஷ்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செம்பருத்தி பூவில் 2 வகை இருக்குது. ஒன்று அடுக்கு செம்பருத்தி, இன்னொன்று 5 இதழ் செம்பருத்தி. இந்த 5 இதழ் செம்பருத்தியில் தான் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது. அதை தான் நம்ம ஸ்கின் கேர், ஹேர் கேர் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுறோம். இப்போ செம்பருத்தி பொடி பண்ணுறதுக்கு நான் செம்பருத்தி பூ எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டில் செம்பருத்தி செடி இருக்கனால டெய்லி ஒரு 6-7 பூ கிடைக்கும். நான் எல்லா பூவுமே பின்னாடி காம்பு அப்புறம் மகரந்தம் எல்லாத்தையும் எடுத்துட்டு, நீங்கள் ஹேருக்கும் ஸ்கின்னுக்கும் இந்த பவுடர் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அந்த மகரந்தத்தை எடுக்க வேண்டாம். இன்டேக்காக எடுத்துக்க போகிறீங்க, அதுவும் மெயினாக குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மகரந்தத்தை எடுத்துருங்க. எடுத்துட்டு பூக்கள்லாம் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பூவில் தூசி இல்லை பூச்சி அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். அதனால் பூவை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா பிழிஞ்சிடுங்க. ஏன்னா தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இருந்தால் பூவை அழுகிடும். அதனால் தண்ணியை நல்லா பிழிஞ்சிக்கோங்க. இதெல்லாம் ஒரு பேப்பரில் வச்சு ஃபேனுக்கு அடியில் வச்சுருங்க. அப்போ தான் அந்த பூவில் இருக்க இன்னும் கொஞ்சம் தண்ணியும் நல்லா ஃபேனில் காயும். இந்த பூ நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இதை ஒரு பெரிய பிளேட்லேயோ இல்லை ஏதாவது துணிப்பையிலையோ எடுத்து வச்சுருங்க. இதே மாதிரி டெய்லி உங்களுக்கு கிடைக்கிற பூவெல்லாம் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி சேர்த்து வச்சுட்டே வாங்க. இதை நீங்கள் வெயிலில் வைக்கக்கூடாது. சும்மா வீட்டுக்குள்ளேயே ஏதாவது ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. நிழலில் தான் இது ஃபுல்லாக வச்சு காய வைக்கணும். அந்த மாதிரி நான் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து காய வச்ச பூக்கள்லாம் இதெல்லாம் நல்லா எந்த அளவுக்கு காஞ்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அரைக்கும் போது நல்லா நைஸாக பவுடர் ஆகும். இப்போது இந்த பூக்கள் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள். நல்லா எப்படி ஃபைன் பவுடராக இருக்குன்னு இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம ஃபேஸ் பேக், ஹேர் பேக்லலாம் ஆட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இப்போது இதை நம்ம ஒரு சல்லடையில் சலிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த திப்பிலாம் எதுவும் இல்லாமல் நல்லா ஃபைன் பவுடராக கிடைக்கும். நம்ம கடையில் ஹைபிஸ்கஸ் பவுடர் வாங்கும்போது அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு நேச்சுரலாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. பட் இது நம்ம 100% நேச்சுரலாக நம்மளே ப்ரிப்பேர் பண்ணுது. இதை நீங்கள் ஃபேஸ் பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கோ இல்லை ஹேர் மாஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கோ இல்லை இன்டேக்காக எடுத்துக்கிறதுக்கோ தாராளமாக நம்பி யூஸ் பண்ணலாம். நம்மளோட அழகிற்கும் ஆரோக்கியத்திற்கும் உகந்த செம்பருத்தி டீ எப்படி வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க நான் ஐ பட்டனில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையும் சலிச்சு எடுத்துட்டேன். நம்மளோட செம்பருத்தி பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இதை இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பவுடரை நீங்கள் உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீன், ஹேர் கேர் ரொட்டீனுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்டேக்காக எடுத்துக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எப்படி நம்ம ஃபேஸ் மாஸ்க்கு, ஹேர் மாஸ்க்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இனிமேல் நீங்களும் வீட்டிலேயே செம்பருத்தி பொடி ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.